புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடலுக்கு திரும்பும் அலைகள் பகுதி 25 தொடர்கிறது. நீங்கள் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் வரும், சரிங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வேலை கிடைக்கப் போகுது, அதை சுலபத்தில் எதுக்கு ஒதுக்கி தள்ளணும்? இவ்வளவு தூரம் படித்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா வாழ்க்கைக்கு ஒரு தாளலயமும் லட்சியமும் இல்லாமல் போயிடும், ரேகா சொன்னாள். நானும் அப்படியே தான் நினைக்கிறேன். முகத்துக்கு நேராக வர்ற மகாலட்சுமியை வீசி எறிய வேண்டாம்னு சொல்கிறேன், காத்தியாயினி அம்மா கூறினாள். அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படியும் தேடி வராதுமா. கைக்கு எற்ற தொலைவுக்கு வந்திருக்கிறத எதுக்கு விடணும்? பாலன் விஷயம் பரவாயில்லை, இதுக்காக உன் அதிர்ஷ்டத்தை தள்ளி விட்டுடாதே, கோபால பிள்ளையும் கூறினார். சந்திரசேகரனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு தான் தோணுது, இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? எங்களுக்கு இப்படி உதவக்கூட யாரும் இல்லை. இதோ இவளே நிற்கிறாளே பாருமா. கார்த்தியாயனிம்மா ரேகாவை சுட்டி காட்டினார். ரேகாவுக்கு முயற்சி செஞ்சுட்டா போகுது, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லைன்னா நல்ல வேலையில் இருக்கிற ஒருத்தரையாவது மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கிறேன், சரிதா சொன்னாள். அம்மா, தங்கமான நாத்தனாரே, என்னை சும்மா விட்டாலே போதும், ரேகா சிரித்தபடி பதிலளித்தாள். நான் சொன்னது சரிதானேம்மா? சரிதா கார்த்தியாயினி அம்மாவை பார்த்து கேட்டாள். சீக்கிரமா அதுவும் நடந்துட்டா ரொம்ப நல்லது தானே ரேகா? ஆமாம், நடத்தித்தான் பார்க்கணும், நிற்க வச்சு பார்க்கக்கூடாது, ரேகா கேலி செய்தாள். பாலன், என்ன நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க? சரிதா பாலனின் மௌனத்தை கவனித்தவளாக கேட்டாள். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், மெதுவான குரலில் பேசினார் பாலன். என்னென்னவோ பேசிக்கொள்கிறார்கள், வேடிக்கையாக பேசிக்கொள்கிறார்கள், சிரிக்கிறார்கள். சற்று நேரம் பொறுமையாக இருந்தவர் எழுந்து மெதுவாக நடக்கத் தொடங்கினார். சற்று நேரம் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த சரிதா பாலனது அறைக்கு வந்தாள். எங்கே போய்விட்டார்? அறை காலியாக இருந்தது. ஒருவேளை வகுப்பறைக்கு போய்விட்டாரா என்ன? ஆனால் இப்போது வகுப்பு எடுக்கும் நேரம் கூட இல்லையே. மூடியிருந்த வகுப்பு அறையின் கதவை தள்ளி திறந்து கொண்டு சரிதா உள்ளே நுழைந்தபோது சாய்வு நாற்காலியில் முன்புறமாக சாய்ந்து 2 கைகளாலும் முகத்தை தாங்கியபடி அமர்ந்திருந்தார் பாலன். உண்மையை சொன்னால் பாலனின் இதயம் விம்மி அழுது கொண்டிருந்தது. சரிதா வேலைக்கு போவதில் அவருக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. ஒருவேளை சுயநலமாக கூட இருக்கலாம். எதனாலோ அவள் எப்போதும் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பினார் பாலன். அவள் மனத்தை நுகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் சரிதாவின் மிகப்பெரிய ஆசை, ஏன் லட்சியம் என்றே சொல்லலாம், அவள் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைப்பது. படிப்பில் தனக்கு ஏற்பட்ட தடையை ஒரு வேலை பெறுவதன் மூலம் ஈடுகட்ட நினைக்கிறாளோ என்னவோ. வீட்டில் ஏற்படும் அலுப்பிலிருந்து, தன் நெருக்கத்திலிருந்து சற்றாவது ஒதுங்கி வேறதாவது ஓர் உலகத்தில் நுழைந்து எண்ணங்கள் வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையால் கவரப்பட்டால் அவளிடம் எதிர்பார்க்கும் வண்ண கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்பு வாக்குறுதி போன்றவற்றை துறந்துவிட்டால், புதிய வாழ்க்கை அவளை தன்னிடமிருந்து பிரித்துவிட்டால், அவள் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால், இனி எத்தனை நாள் கழித்து பாலனை பார்க்க போகிறோம்? சரிதாவின் மனதில் அதுவே ஒரு கவலையாக உயர்ந்தது. இந்த சந்நிதியிலிருந்து இப்போது தான் அகன்றுவிட்டால் மீண்டும் எப்போது சந்திப்பது? அவள் குனிந்திருந்த பாலனின் தலையை உயர்த்தினாள். அவர் கண்களிலிருந்து வழிந்த நீர் கன்னக்கதுப்புகளில் வழிந்து கொண்டிருந்தது. என்ன பாலன்? துடித்தவாறே சரிதா கேட்டாள். ஒன்றுமில்லை, அவசரமாக கண்ணீரை துடைத்த பாலன் சிரிக்க முயன்றார். இது மகிழ்ச்சி கண்ணீர். உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டசாலிதான். ஆனால் அவரது வார்த்தைகள் முற்றிலும் நம்ப முடியாததாக சரிதாவுக்கு தோன்றின. அவள் அவரை நெருங்கி நின்று அவர் முகத்தை 2 கரங்களிலும் தாங்கியபடி கேட்டாள். நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? பாலன் திடுக்கிட்டார். தன் மனதில் இருப்பதை இவள் எப்படி தெரிந்து கொண்டாள்? சரிதா, என்னை பாருங்க, என்கிட்ட நீங்க பொய் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நாம இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா? நான் உன்னை இழந்துட்டா அதை தாங்குகிற சக்தி உண்மையில் எனக்கு இல்லை சரிதா. சிறிது குழந்தை மாதிரி அவள் உடம்பின் மீது சாய்ந்து கொண்டு விம்மி அழுதார். என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே கல்லாக சமைந்து விட்டாள் சரிதா. சில வினாடிகளுக்குள் உணர்வு மீண்டவளாக பாலனின் தலைமுடியில் விரல்களை அலைய விட்டபடி கேட்டாள். இன்னுமா உங்களுக்கு என்னை புரிஞ்சிக்க முடியலை?
திருவனந்தபுரம் மேகங்கள் சூழ்ந்த பகுதி, கவர்ச்சிகரமான பகுதியும் கூட. நீயோ பலவீனமான ஒரு பெண். வண்ணங்கள் நிறைந்த நகரின் பகட்டான உன் வாழ்க்கைக்கு நடுவே நான் வெறும். சரிதா சட்டென்று அவர் வாயை பொத்தினாள். சரிதாவே அவ்வளவு பலவீனமானவளானவா நினைத்திருக்கீங்க பாலன்? இந்த சரிதா என்னைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவள். இருந்த நிலையிலிருந்து எழுந்த பாலன் அவளை தன் 2 கைகளாலும் இழுத்து இறுக்கி அணைத்து கொண்டார். அந்த மகிழ்ச்சியான அணைப்புக்குள் அடைக்கப்பட்டிருந்த சரிதாவின் காதுகளில் அவர் மந்திரித்தார். அன்பானவளே, இந்த கதவு என்றென்று உனக்காகவே திறந்து கிடக்கும். சரிதாவின் உடல் புல்லரித்தது. ஒவ்வொரு அங்கத்திலும் அந்த உணர்வு பிரதிபலித்தது. அவள் உதடுகள் மறுபடி அவர் கன்னங்களில், கழுத்தில், நெஞ்சின் ரோமம் படர்ந்த பகுதிகளில் கதை பேசின. ஒரு வகையில் சரிதா தன்னை மறந்த நிலையில் இருந்தாள். உணர்வுகளின் கடிவாளங்கள் ஒவ்வொன்றாக உடைபட்டு கொண்டிருந்தன. அவள் மனம் துடித்தது. அத்துடிப்பு இதயத்திலிருந்து உடம்புக்குள் பரவியது. இந்திரியங்கள் விழிப்படைந்து வெப்பமேற்ற போது சரிதாவாக இல்லாமல் ஆகிவிட்டிருந்தாள். உணர்வுகளின் மையமாகி விட்டிருந்தாள். ஆனால் பாலன் சட்டென்று தன் பிடியை தளர்த்தினார். அவசரமாக விழிப்பு அடைந்தவர் போல அழைத்தார். சரிதா. பாலன் அவருடன் ஒன்றி இணைய முயன்றார். அவளின் 2 தோள்களையும் பிடித்து குலுக்கினார். சரிதா, நீ? அவள் சட்டென்று அசைவற்று ஒரு தடவை அவரை உற்று பார்த்தாள். ஒரு வினாடி அவள் உடம்பு நடுங்கியது. சுற்றுச்சூழல் நினைவுக்கு தட்டுப்பட்டது. தான் என்ன செய்துவிட்டோம்? எவ்வளவு கட்டுப்பாடற்று நடந்து கொண்டு விட்டோம். சரியான பைத்தியம்தான், முற்றிப்போன காம பைத்தியம். சரிதா வெட்கத்துடன் தலையை தாழ்த்தி கொண்டாள். அவளால் வாயை திறந்து எதையும் பேச முடியவில்லை. அப்படியே ஒரு பொம்மை போல் நின்றுவிட்டாள். சரிதா, கல்யாண மண்டபத்தில் என் சரிதா தூய்மை நிறைந்தவளாக இருக்கட்டுமே. பாலன் அமைதியான குரலில் பேசினார். பாலன், ஒரு நிமிஷம், நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியல. சரிதா குற்ற உணர்வுடன் பேசினாள். பரவாயில்லை, நீயும் நானும் தானே, வெடிமருந்தும் தீக்குச்சியும் தானே. அவரது நிறைந்த பண்பாட்டுக்கு முன்னால் சரிதாவின் மனம் கையெடுத்து கும்பிட்டது. அவரது சுய கட்டுப்பாட்டின் முன்னால் சரிதாவின் இதயம் ஆத்ம திருப்தியுடன் மன்னிப்பு கோரியது. நெருக்கமாக வளர்ந்திருந்த வாழை மரங்களுக்கு ஊடாக அவர்கள் நடந்தபோது இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். இன்னும் 1000 விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டியவர்களைப் போல் பார்க்க அலுப்பு ஏற்படாத ஒருத்தியை போல் அவரிடமிருந்து விலக தயங்கினாள் சரிதா. வாழை மரங்கள் நிழல் பரப்பி இருந்த பாதையில் அவள் அமர்ந்தாள். அவள் உடம்பை ஒட்டியபடி பாலனும் அமர்ந்தார். ஆமாம் பாலன், கல்யாணத்துக்கு பிறகு நாம் தினமும் அங்கெல்லாம் போக வேண்டும். 2 பறவைகளைப் போல நாம் இந்த பகுதி முழுவதிலும் பறந்து திரிய வேண்டும். சரிதா மறுபடி உற்சாகம் நிறைந்தவளாக மாறினாள். இறக்கைகள் இல்லாதது மட்டும்தான் நம் குறை. பாலன் சிரித்தபடி பேசினார். கேலி பண்ணாதீங்க. சங்குமுகம் கடற்கரையில் ஒருத்தர் கையை கோர்த்து பிடிச்சுக்கிட்டு ஓடணும். கன்னியாகுமரி தேவி கோயிலில் வணங்கி அவள் அனுக்கிரகத்தை பெற வேண்டும். பத்மநாப சுவாமி கோவிலில் போய் நம் முறையீடுகளை தெரியப்படுத்தணும். அங்கே இருக்கிற மணல் பார்க்க இவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பல நிற மணல்கள். ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு போகணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா? நாட்டின் தென்முனை இல்லையா? உற்சாகம் நிறைந்த ஒரு குழந்தை மாதிரி சரிதா தொடர்ந்தாள். அப்புறம் விவேகானந்தர் பாறை, ஒரே கல்லில் வடித்தெடுத்த அழகான கோயில், சிற்பக்கலைக்கே பெருமை சேர்க்கும் அற்புத படைப்பு. மாலை நேரத்தில் கடற்கரையில் நின்றால் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கலாம். என் நீண்ட நாள் ஆசைகளில் இதுவும் ஒன்று. சரிதா தன்னை மறந்தவளாக பேசி கொண்டிருப்பதற்கு ஏற்ப பாலனின் முகம் அமைதியாக இருந்தது. சரிதா பாட்டுக்கு பேசிக்கொண்டிருந்தாள். சாகிறதுக்கு முன்னால் மனுஷரா பிறந்த ஒவ்வொருவரும் கன்னியாகுமரிக்கு வந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்க வேண்டிய காட்சி. அதுன்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அதெல்லாம் கண் பார்வை இருக்கிறவங்களுக்குத்தானே. பாலனின் குரல் மிகவும் சன்னமாக இருந்தாலும் அணுகுண்டு வெடித்ததை போல சரிதா நடுங்கி போனாள். தான் என்னவெல்லாம் பேசிவிட்டோம். இலக்கு இல்லாத பயணம் மாதிரி. இன்று தனக்கு ஏன் இவ்வளவு தவறுகள்? வேலை கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் எல்லாவற்றையும் மறந்து விட்டோமா? இது அகங்காரத்தின் அடையாளமா? நான் இந்த அப்பாவி மனிதனின் மனத்தை நோகடித்து விட்டேனோ? அவள் கண்கள் நிறைந்தன. பாலனின் கன்னங்களிலும் நெற்றியிலும் முத்துமணிகள் மாதிரி அந்த கண்ணீர் துளிகள் பதிந்தன. அலறியா சரிதா? உன் மனசை நோகடிச்சிட்டேனா? பாலன் கேட்டார். நான் தான் உங்களை வேதனையிலேயே வச்சிட்டேன். அதன் பிறகு அவள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசுவதென்று முடிவு செய்தாள். என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாராவது இருப்பானா சரிதா? பாலன் திடுமென்று கேட்டார். என்னை மாதிரி அஷ்டக்காரி வேற யாராவது இருக்காங்களா? உனக்கென்ன அதிர்ஷ்டம்? கண் தெரியாத ஒருத்தவன் கணவனா வர்றதே அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன். பாலனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. என்னை பொறுத்தவரை நான் வெறும் ஒரு குருடன் தான். ஆரம்பிச்சாச்சா?
என் மன வருத்தத்தால் தான் இப்படி பேசுகிறேன். எனக்கு கண் இல்லைன்னா தான் என்ன, பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரிதா மௌனமாக இருந்தாள். அப்பாவும் அம்மாவும் என்னை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வளர்த்துட்டாங்க. அது கூட அன்பால தானே, நம்ம கண் முன்னாலே இருக்கட்டுங்கிற ஆசையினால் தானே. சரிதா பாலனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றாள். அன்புங்கிறது ஒரு தண்டனையாயிடக்கூடாது. குறிப்பாக என்னை மாதிரி ஊனமுற்றவங்களுக்கு என்னை கொஞ்சமாவது படிக்க வச்சிருக்கலாம். இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன குறை? ஒரு பட்டதாரி அளவுக்கு உங்களுக்கு படிப்பு இருக்குது. ஒரு பண்டிதர் மாதிரி எதை பற்றியும் உங்களால் துல்லியமாகவும் சரியாகவும் கேட்டு தெரிஞ்சிக்கவும் மனசில் பதிய வைக்கவும் முடியுதே. அங்கீகாரம் முக்கியமில்லை சரிதா. என்கிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா? கண் தெரியாத எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, சொந்த காலில் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான வாய்ப்போ நிலைமையோ எனக்கு ஏற்படுமா? இப்போ எதுக்காக நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசித்து வீணாக வருத்தப்படணும்? மேற்கொண்டு இப்படியெல்லாம் யோசிக்க நேரமே கிடையாது. ஏன், எதுக்காக யோசிக்கணும்? நீ என்ன சொல்ல வர்ற? என் கூட வர வேண்டாமா நீங்கள்? அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவோ நாள் இருக்குது. அப்படின்னு யார் சொன்னது? நான் தான் சொல்கிறேன். வாங்கின கடனை அடைக்க வேண்டாமா? நான் அப்படி ஏதாவது சொன்னேன்னா என்ன? நான் போயிட்டு முதல் தடவையாக வர்ற லீவில் மண்ணாங்கட்டி. ஆமாம், திருவனந்தபுரத்தில் மட்டும்தான் அந்த வேலை கிடைக்குமா? வேறு சருகுகளும் கிடைக்கும். சரிதா பொய் கோபத்துடன் பேசினாள். அப்படின்னா 2 பேருமா சேர்ந்து காசிக்கு போய்விட வேண்டியது தான். நல்ல மழை நேரம் போனோம்னா மண்ணாங்கட்டி சுத்தமாக கரைஞ்சி போயிடும். சருகெல்லாம் தப்பிச்சிடுமே. அப்படி சொல்ல முடியாது. சருகுகள் பறந்தும் போகலாமே. எதுக்கு இந்த கோபம்? சரி, சொல்ல வந்ததை சொல்லு. நான் போன உடனேயே சௌகரியம் பார்த்து முதல் லீவில் வர்றேன். இனிமேல் உங்களை காக்க வைக்க போகிறதில்லை. அப்படின்னா ஓணம் பண்டிகைக்கு இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் முடிஞ்சிடும். அதுவரை பொறுமையாக இருக்க முடியாதா? அது வரைக்கும் மட்டுமில்லை, கடைசி வரைக்கும் கூட நான் காத்திருக்க தயார். உனக்காக மட்டுமே. நீ மட்டும் இல்லாமல் போயிட்டா? பாலன் வார்த்தையை முடிக்கவில்லை. அவர் கண்கள் நிறைந்திருந்தன. சரிதா அவர் கண்களை துடைத்து விட்டாள். இன்னும் 3 மாதம். அதுக்குள்ளே ஓணமும் நானும் ஓடி வந்துடுவோம். சரிதா அவருக்கு தைரியம் ஊட்டினாள். மாதவி அம்மாவை சரளாவுக்கு துணையாக விட்டுவிட்டுத்தான் சரிதாவும் சந்திரசேகரனும் புறப்பட்டார்கள். இன்டர்வியூ முடித்த கையோடு வேலை கிடைத்துவிடும் என்பதால் அதற்கேற்றபடி தயாராக புறப்பட்டாள் சரிதா. இன்டர்வியூவுக்கு ஏராளமான பேர் வந்திருந்தனர். அவர்களில் சரிதாவும் ஒருத்தி. இன்டர்வியூ முடிவதற்கு மதியம் ஆகிவிட்டது. அரை மணி நேரத்துக்குள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடைத்துவிட்டது. 5000 ரூபாய் கட்டி மறுநாளே வேலையில் சேர்ந்து விட வேண்டியதுதான். பசி வயிற்றை கிள்ளியது. ஓர் ஓட்டலில் நுழைந்து இருவரும் சாப்பிட்டார்கள். பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்த சந்திரசேகரன் சொன்னான், இங்கே ஒரு அறையை ஏற்பாடு செய்திருக்கிறேன், வா போகலாம். சரிதா திடுக்கிட்டாள். வெறித்த விழிகளுடன் நெற்றியை சுளித்தபடி கேட்டாள், எதுக்கு? வா சொல்கிறேன். சந்திரசேகரன் முன்புறமாக நடந்தபடி பேசினான். ஒரு நல்ல ஹாஸ்டலை தேடி பிடிக்கணும். அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்த சந்திரசேகரன் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தபடி பேசினான். இந்த பக்கம் நமக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத இடமாச்சா? நல்ல இடம் எதுக்குன்னு தெரியாதே. உன்னையும் கூடவே வச்சுக்கிட்டு தெரு தெருவா ஹாஸ்டலை தேடி அலைய முடியுமா? நம்ம ஊரா இது? அதனால்தான் ஒரு ரூம் எடுத்தேன். சந்திரசேகரன் விவரித்தான். நான் வெளியில் போயிட்டு வர்றேன். ஹாஸ்டல் ஒன்று பார்த்து ஏற்பாடு செஞ்சுட்டு உடனடியாக திரும்பி வர்றேன். அதுக்குள்ளே குளிச்சு ரெடியாயிடு. சரிதா கூண்டுக்குள் அகப்பட்டது போல தவித்தாள். இவர் சொல்வதை எவ்வளவு தூரம் நம்பலாம்? இதுவரை தன்னை கடித்து தின்பதை போல் பார்த்திருக்கிறாரே தவிர தவறாக நடக்க முற்பட்டதில்லை. ஒருவேளை இவரை பற்றி நான் நினைப்பது கூட தவறாக இருக்கலாம். பெண்களை பார்க்கும்போது சில ஆடவர்களின் கண்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுள் எல்லோரும் மோசமானவர்கள் தானா என்னமோ? உள்ளுக்குள் எழுந்த போராட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சரிதா கோபமில்லாதவளாக நின்று கொண்டிருந்தாள். சூட்கேஸிலிருந்து டவலை எடுத்துக்கொண்டு சந்திரசேகரன் பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டான். சற்று நேரத்துக்குள் சவரிலிருந்து தண்ணீர் விசையுடன் விழும் சத்தம் கேட்டது. அப்பா, இப்போத்தான் ரிலாக்ஸ்டாக இருக்கு. பாத்ரூமில் இருந்து பேசியபடி வெளியே வந்தான் சந்திரசேகரன். கண்ணாடியை நெருங்கியவன் தலைவாரி விட்டு அவளிடம் சொன்னான், நான் வெளியில் கிளம்புறேன். கதவை பத்திரமா உள்பக்கம் தாழ்பால் போட்டுக்க. நான் வந்து கூப்பிட்டா மட்டும் கதவை திறந்தா போதும். வர்றதுக்குள்ளே குளிச்சு ரெடி ஆயிடு. சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியேறினான். கதவை மூடி உட்புறம் தாளிட்ட சரிதா சற்று நேரம் அப்படியே நின்றாள். ஒன்றுமே புரியவில்லை. இவர் மனத்தில் என்னதான் இருக்கிறது? குளித்து தலைத்து வெட்டி கொண்டு முடியை கோதியபடி ஃபேனின் கீழ் உட்கார்ந்த சரிதாவின் மனம் நிறைய அப்போது பாலன் தான் வந்தார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவள் மனம் தவித்து கொண்டிருந்தது. அப்போதுதான் ஒரு விஷயத்தை அவள் வியப்புடன் நினைத்து பார்த்தாள். தான் இதுவரை எத்தனையோ ஆடவர்களை பார்த்து இருக்கிறோம், பழகி இருக்கிறோம். அவர்களிடம் எல்லாம் தோன்றாத ஒரு உணர்வு நமக்கு பாலனிடம் மட்டும் எப்படி ஏற்பட்டது?
எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுக்க முயன்று முடியாமல் நிறுத்த முயன்று முடியாமலாகிவிட்ட ஒன்று. கண் தெரியாத மனிதரிடம் தன்னை கவரக்கூடிய என்ன இருக்கிறது? என்னமோ கவரப்பட்டோம், நேசித்தோம், ஆராதிக்கிறோம், நேசிக்கப்பட்டோம். ஒரு அணைக்கட்டில் தேக்கி வைத்த மொத்த தண்ணீரையும் சட்டென்று திறந்து விட்டது போல் விசையுடன் இடைவிடாத பிரவாகம், நிறுத்த முடியாத தடுக்க முடியாத பிரவாகம் அந்த காரத்துக்குள் அதன் ஆழத்துக்குள் ஒன்றி இணைய விரைகிறது. இந்த இதயத்துக்குள் பாய்ந்துவிட்ட அந்த உடம்பின் மீது படர்ந்து பரவிட துடிக்கும் ஆவேசம், அடக்க முடியாத ஆவேசம். நினைவுகளில் மூழ்கி கனவுகளை சீராட்டியதில் நேரம் போனதே தெரியாமல் இருந்தவள் மிகவும் தாமதமாகத்தான் அதை உணர்ந்தாள். கடிகாரத்தை பார்த்தால் மணி 5:30. ஒருவித நடுக்கத்துடன் மாமா எங்கே போயிருப்பார், ஏன் இன்னும் வரவில்லை யோசித்தாள். அதன் பின் நிமிடங்கள் யுகங்களாக தெரிந்தன. மனம் வெந்து நீரானது. வெளிரி வியர்த்து கொட்டியவளாக அமர்ந்திருந்தாள். இது ஒரு வலை, தொலைவிலிருந்து வீசியிருக்கிற வலை, சுலபத்தில் அறுக்க முடியாதபடி வலிமையுடன் நுட்பமான இலைகளால் பின்னப்பட்டுள்ள வலை. தன்னை அறியாமல் ஆசை வயப்பட்டு வலைக்குள் அகப்பட்டு போன மீன். 5:30 என்பது 6 மணி ஆனது. 7 பின்பு 8 ஆனது. இன்னும் சந்திரசேகரன் வரவில்லை. சரிதாவின் மனம் ஆளிலை போல் அதிர்ந்தது. என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமா? அவளுள் என்னென்னவோ சந்தேகங்கள் எழுந்தன. முற்றிலும் பழக்கமில்லாத நகரம், ஏமாற்று பேர்வழிகளும் மோசடிக்காரர்களும் மறைந்திருந்து இரையை பிடிக்கும் பிரதேசம். 9 மணி தாண்டிய பிறகு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. சரிதா யோசித்தாள். யார் அது? ஒருவேளை மாமாதானா? சரிதா, வெளியிலிருந்து குரல் வந்தது. கடவுளே, சந்திரசேகரன் தான். சரிதா கதவை திறந்தாள். அறைக்குள் நுழைந்து வேனின் நேர் கீழே வந்து நின்று சட்டையை பித்தன்களை கலற்றியவாறு மன்னிப்பு கோரும் குரலில் சந்திரசேகரன் பேசினான். பயங்கரமான பசியோடு இருப்பியே, சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இவ்வளவு லேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கலை. உடனே வந்துடலாம்னு தான் நினைச்சேன். சட்டையை மேஜை மீது போட்டுவிட்டு ஃபேனின் வேகத்தை அதிகப்படுத்தியவன் தொடர்ந்தான். சரிதா, ரொம்பவும் பயந்துட்டியா? இங்கே இருக்கிற நல்ல ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க பெரும்பாலும் கல்லூரி மாணவிங்க தான். அவ்வளவா சரியில்லாத இடங்களில் இடம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு சரிப்படாது. அப்புறம் இங்கே இருந்து கொஞ்ச தூரத்தில் 2 ஸ்டாப் தாண்டி ஒரு நல்ல ஹாஸ்டல் இருக்குது. அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. லேட் ஆகிட்டா ஒருவேளை அதுவும் கிடைக்காம போகலாம். சரிதாவின் பயம் உயர்ந்து கொண்டே வந்தது. எதுவும் பேச தோன்றவில்லை. பாதத்திலிருந்து நடுக்கம் மேற்புறமாக உயர்ந்து வந்தது. இந்த வேலையின் பெயரை சொல்லி இங்கு வந்திருக்க வேண்டாம். இது இல்லாமலே கூட வாழ்ந்திருக்கலாம். இருப்பதை கொண்டு திருப்திப்பட பாலனும் தயாராக இருந்தார். அந்த அப்பாவின் வேதனைதான் தன்னை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. எதுவுமே தேவை இருக்கவில்லை என்றால் சரிதாவுக்கு அந்த கணத்தில் தோன்றியது. ரூம்பாய் சாப்பாட்டு தட்டுடன் வந்தான். சரிதாவால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. பசியெல்லாம் பறந்து வயிறே மந்தித்து கிடந்தது. உள்ளுக்குள் பயம் படம் எடுத்து சீறிக்கொண்டிருந்தது. அவ்வப்போது சீண்டி சீண்டி கொத்தியது. அவள் பீதியுடன் அடிக்கடி சந்திரசேகரனை திரும்பி பார்த்தாள். அவனோ ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் சாப்பாட்டை விழுங்கி கொண்டிருந்தான். இந்த மனிதர் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்? சாப்பிட்டு முடித்தவுடன் ரூம்பாய் தட்டுக்களை எடுத்துவிட்டு டேபிளை சுத்தம் செய்தான். கைகளை கழுவிவிட்டு கட்டிலில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். சந்திரசேகரன் யாரும் வெகு நேரத்துக்கு எதையும் பேசிக்கொள்ளவில்லை. சரிதா தான் அந்த மௌனத்தை உடைத்தாள். மாமா. சரிதா மெதுவாக சந்திரசேகரனை அளித்தாள். என்ன சரிதா, இங்கே இன்னொரு ரூம் கிடைக்குமா? கிடைக்கலாம். அப்ப இன்னொரு ரூம் எடுங்க. எதுக்கு? நாம 2 பேரும் தூங்க வேண்டாமா? சரிதா தயக்கத்துடன் கேட்டாள். நம்ம 2 பேருக்கு இந்த ஒரு ரூம் போதுமே. சிகரெட்டை ஆஸ்ட்ரையில் போட்டு விட்டு சந்திரசேகரன் எழுந்தான். சரிதா என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். மேஜை மீது சாய்ந்து நின்றிருந்த அவளை நெருங்கிய சந்திரசேகரன் கேட்டான், ஏன் போதாதா? கத்தி குத்து பட்டவளை போல சரிதா அவனை ஏறிட்டாள். அவன் கண்களில் தெரிந்த காமத்தீ அவளை நடுங்க வைத்தது. உடலே நிர்வாணமானது போல் குன்றி போனாள். நீ சரளாவை விட அழகா இருக்கிறே. நான் சரளாவை பெண் பார்க்க வந்த அன்னைக்கே உன்னை கவனிச்சேன். உண்மையை சொன்னா எனக்கு அவளை விட உன்னைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவன் சிரித்தபடி பேசினான். அது விஷம் தடவிய சிரிப்பாக இருந்தது. யாருக்கும் எதுவும் தெரியாது, கடவுளுக்கு கூட. ஏனோ சரிதாவுக்கு இப்போது அழ வேண்டும் போல் இருந்தது. தன்னுடைய கையலாகாத தனத்தையும் அறிவற்ற தன்மையையும் நினைத்து கொண்டதானாலோ என்னவோ. சேட்டா, நீங்க என்னை நாசமாக்க கூடாது. சரிதா தேம்பியபடி பேசினாள். சந்திரசேகரன் சிரித்தான். உன்னை நாசமாக்குறதா ஏன் நினைக்கிறே? இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்பவும் சர்வ சாதாரணம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை மட்டும். மாமா,
என்னை தயவு செஞ்சு நாசப்படுத்திடாதீங்க. உங்கள் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். சரிதா கை கூப்பியபடி கெஞ்சினாள். தேவையில்லை. நீ என் காலை பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. என் விருப்பம் அது இல்லை. இல்லை, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். நான் சுத்தமானவளா மண்டபத்தில் கழுத்தை நீட்டணும். அந்த கண் தெரியாதவனுக்காகத்தானே இந்த பரிசுத்தத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். அவனுக்கு இதெல்லாம் எதுவும் தெரிய போறதில்லை. சரிதாவின் கோபம் உயர்ந்தது. உங்களை நான் நம்பினேன். நான் மட்டுமில்லை, எல்லோருமே நம்பினோம். சந்திரசேகரன் சற்று கோபமான குரலில் பேசினான். இதை ஏன் ஒரு நம்பிக்கை துரோகமா நினைக்கிற? பட்டத்தை கையில் வச்சிட்டு இருக்கிற பிஏ பிஎஸ்சி காரங்களே வேலை தேடி தெரு தெருவா அலைகிறாங்க. யோசிச்சு பாரு, உன்னோட படிப்பு என்ன? நியாயமா நீ வெறும் பியூசி தான். உன்னோட இந்த தகுதிக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிற எனக்கு செய்கிற நன்றி கடனா நினச்சிட்டு போயேன். எனக்கு வேலையே வேண்டாம். சரிதா சீறினாள். வேண்டான்னா வேண்டாம், ஆனால் எனக்கு நீ வேணும். நீ கிடைச்சாதான் என் ஆசை அடங்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சந்திரசேகரன் கையை நீட்டி அவளை பிடித்தான். என்னை விடுங்க. சரிதா சுற்றுச்சூழலை மறந்து கத்தினாள். அவனிடமிருந்து திமிரி விடுபட்டாள். அதை பொருட்படுத்தாமல் அவன் அவளை மீண்டும் பிடித்து நெஞ்சோடு இறுக்கி அணைத்தான். வலுவான அவளின் கைகளுக்கு நடுவே சரிதா மூச்சு திணறினாள். அவர்களின் போராட்டத்தில் எதுவெல்லாமோ கீழே விழுந்து சத்தம் எழுப்பின. தான் அகப்பட்டு கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்ததும் ஒரு பெண் சிங்கம் வீருடன் எழுவது போல சரிதா அசாதாரண பலத்துடன் அவனை விசையுடன் தள்ளினாள். எதிர்பாராமல் ஏற்பட்ட தாக்குதலால் நிலை தடுமாறிய சந்திரசேகரன் தரையில் குப்புற விழுந்தான். விழுவதற்கு முன் நாற்காலி கைப்பிடியின் விளிம்பில் நெற்றி விசையாக மோதியதால் ரத்தம் பீரிடத் தொடங்கியது. தலைப்பகுதி மரத்து வருவதாக அவனுக்கு தோன்றியது. சரிதாவின் உடல் சுழன்றது. விழுவதற்கு முன் சந்திரசேகரன் அவளது புடவை முந்தானையை கையில் பிடித்திருந்தான். ரவிக்கையின் மேல்புற விளிம்புகள் கண்டபடி கிழிந்து விட்டிருந்தன. உள்பாவடை மட்டும் கிழிந்த ரவிக்கையுடன் நின்றிருந்த சரிதா ஒரு வினாடியை கூட பாழாக்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். அதிக தூரம் இந்த வேடத்தில் ஓடவும் முடியாது. அங்கேயே இருந்தால் அவன் தொடர்ந்து வந்து பிடித்து கொள்ளவும் செய்வான். நல்ல வேளையாக பக்கத்து அறையின் கதவு திறந்து கிடந்தது. உள்ளே வெளிச்சம் தெரிந்தது. எதையும் யோசிக்காமல் சரிதா சட்டென்று அதற்குள் புகுந்து கொண்டாள். உடனே திரும்பிய கதவை உட்புறமாக தாளிட்டுவிட்டு முன்புறமாக தலையை நிமிர்த்தியவள் அதிர்ந்தாள். எதிரே ஜேம்ஸ் ஜார்ஜ். இந்த ஓட்டலின் மீது மொத்தமாக இடிவிழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்டது. 2 காதுகளையும் கைகளால் மூடிக்கொண்டாள். ஜேம்ஸ் ஜார்ஜ்? இதென்ன கனவா, மாயாஜலமா என்று விளங்காதவளாக அவள் அப்படியே அசைவற்று நின்று போனாள். தலை சுழல்வது போல் இருந்தது. புலிக்கூண்டிலிருந்து வெளியேறியது சிங்கத்தின் வாயில் அகப்படுவதற்காகவா? பச்சாதாபத்துக்கு உரியவனாக சரிதாவின் முன்னால் நின்று விசும்பி எழுத பழைய ஜேம்ஸ் அல்ல. இப்போது தெரிந்த பிரகாசமான முகம். பேண்ட் ஷர்ட் அணிந்திருந்தான். கர்வம் நிறைந்த அவன் கண்கள் சரிதாவின் உடலை ஒரு தடவை மேலிருந்து கீழாக பார்த்தது. போராட்டத்தால் கலைந்து கற்றையாக பிரிந்து விலகி கிடக்கும் தலைமுடி, பயம் நிரம்பிய கண்கள், சிவப்பு ஏறிய கண்ண கதுப்புகள், நடுக்கத்தில் விரைப்பேறியிருந்த சிவந்த உதடுகள், கிழிந்திருந்த ரவிக்கையால் பாதிக்கு மேல் நிர்வாணமான மார்பு பகுதிகள், ஒட்டிய உடையுடன் மறைவற்ற வயிற்று பகுதி. சரிதா நடுங்கினாள். பாதத்திலிருந்து பயம் அவளுக்குள் உயர்ந்து கொண்டிருந்தது. பீதி ஏற்றிருந்த முகம் கருமையடைய தொடங்கியது. தன்னால் தப்பிக்க முடியாது. இந்த இடத்தில், அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் ஜேம்ஸ் எதிர்ப்படுவான் என்று அவள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. தன் பிறவி பகைவனை சரிதா மெதுவாக திரும்பினாள். உடனே கதவின் கைப்பிடியை திருகினாள். சரிதா. ஜேம்ஸின் குரல் இடி முழக்கம் போல் எதிரொலித்தது. இங்கே வா. சரிதாவால் அசைய முடியவில்லை. இந்த வினாடியில் தான் அப்படியே உயிரை விட்டுவிட முடிந்தால் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்தாள். அந்த வல்லமை மட்டும் தனக்கு இருந்தால் வரச் சொன்னேன். பயம் நிறைந்த மனத்தின் அனுமதியின்றியே அவள் கால்கள் முன்புறமாக நகர்ந்தன. ஜேம்ஸ் சட்டென்று தன்னுடைய ஷர்ட் பட்டன்களை கலற்றினான். தான் மயக்கமுற்று விழப்போகிறோம் என்று சரிதாவுக்கு தோன்றியது. அவிழ்ந்த ஷர்ட்டை அவளிடம் நீட்டியபடி அவன் சொன்னான். போட்டுக்கொள். அந்த குரல் ஒரு கட்டளையாக ஒலித்தது. அவள் ஒரு பதுமை போல் அதற்கு கீழ்ப்படிந்தாள். கையை நீட்டி வாங்கி கொண்டாள். அவசரமாக அதை அணித்து கொண்டு ரவிக்கையின் கிளீசல்களை மறைத்தாள். அதன் பிறகு அவன் கொடுத்த மெல்லிய பெட்ஷீட்டை வாங்கி இடுப்பில் கட்டி கொண்டாள். நாற்காலியை சுட்டி காட்டிய ஜேம்ஸ் உட்கார் என்றான். இப்போது அந்த குரல் மென்மையாக ஒலித்தது. நான் போகணும். சரிதா திக்கி திக்கி வார்த்தைகளை வெளியிட்டாள். உட்காரச் சொன்னேன். ஜேம்ஸின் குரல் மறுபடி உயர்ந்தபோது சரிதா பயந்தாள். இவன் என்ன செய்ய போகிறான்? அவள் நாற்காலியில் உட்கார்ந்த மறுநிமிடத்திலிருந்து கதவை யாரோ பலமாக தட்டும் சத்தம் கேட்டது. யாரது? ஜேம்ஸ் உரத்த குரலில் கேட்டான். தயவு செஞ்சு திறங்களேன். தலையின்
மரப்புத்தன்மை விலகியது. சந்திரசேகரன் துடிப்புடன் எழுந்தான். எங்கே சரிதா? பரபரப்புடன் வெளியே வந்தான். நெற்றி பகுதியிலிருந்து அப்போதும் லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. தாங்க முடியாத எரிச்சல் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடந்தான். சரிதா எங்கே போனாள்? மொத்தத்தில் எல்லாம் சிக்கலாகிவிட்டது. இனி என்ன செய்யலாம்? அப்போதுதான் பக்கத்து அறையிலிருந்து பேச்சு குரல் கேட்டது. கூடவே சரிதா என்று பேர் கூப்பிடுவது கேட்டது. யார் அவன்? அவள் எதற்காக இந்த அறைக்குள் புகுந்து கொண்டாள்? சந்திரசேகரன் மூடியிருந்த கதவை தட்டத் தொடங்கினான். கதவை தட்டுவது யார் என்று ஜேம்ஸால் யூகிக்க முடிந்தது. கைப்பிடியை திருகி கதவை உட்புறமாக திறந்ததும் சட்டென்று அறை விழுந்ததும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தன. கன்னத்தை பிடித்தபடி ஐயோ என்று அலறலுடன் தரையில் விழுந்தான் சந்திரசேகரன். அம்மா! சரிதா அலறினாள். அயோக்கிய ராஸ்கல் என்று அலறிய ஜேம்ஸ் சந்திரசேகரின் சட்டை காலரை பிடித்து உயர்த்தி நிறுத்தினான். சரியாக நிற்பதற்கு முன்னாலேயே மீண்டும் அவன் கன்னத்தில் அறைந்தான் ஜேம்ஸ். அவசரமாக சந்திரசேகரனின் நெஞ்சு பகுதியை 2 கைகளாலும் கொத்தாக பிடித்து அவன் முகத்தை உற்று பார்த்தபடி கோபம் கலந்த அலறலுடன் கேட்டான் ஜேம்ஸ். என்னை தெரியுதாடா உனக்கு? சந்திரசேகரன் அவனை உற்று பார்த்தான். அடையாளம் தெரிந்து கொண்டதும் சந்திரசேகரன் நடுங்க தொடங்குவதை ஜேம்ஸ் கவனிக்க தவறவில்லை. 2 வருடங்களுக்கு முன்னால் சரிதாவின் வீட்டு வாசலில் தன்னிடம் அடிவாங்கியவன் அல்லவா இவன்? இங்கே எப்படி? சந்திரசேகரனை அதே நிலைமையிலேயே பிடித்து இழுத்து வந்து சரிதாவின் முன்னால் நிறுத்தினான். இவளுக்கு முன்னால தான் அன்னைக்கு எந்த தவறும் செய்யாத என்னை நீ அடிச்சே, ஞாபகம் இருக்கா? ஜேம்ஸின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. இன்னைக்கு தவறு செஞ்ச உன்னை இவளுக்கு முன்னாலே நான் அடிக்கப் போகும் போது இவள் மனநிலை ஒன்றுதான். காரணம், இவளுக்கு முன்னால் நாம் 2 பேருமே தவறு செஞ்ச குற்றவாளிங்க. ஜேம்ஸ் மீண்டும் இசையுடன் சந்திரசேகரனின் 2 கன்னங்களிலும் ஓங்கி அறைந்தான். விடுடா நாயே! சந்திரசேகரன் அவனிடமிருந்து திமிர முயன்று கத்தினான். ஜேம்ஸின் கண்கள் 2 தீப்பந்தங்களைப் போல ஜொலித்தன. மேற்கொண்டு அசஞ்சா கொன்னுடுவேன் உன்னை! ஜேம்ஸின் குரல் உறுதியுடன் வெளியிருந்தது. அப்போதைய அவனுடைய நிலைமையில் அவன் சொன்னதை செய்வான் என்பதும் துல்லியமாக தெரிந்தது. சந்திரசேகரன் பதற்றத்துடன் எழுந்தான். சற்று தொலைவில் சரிதா நடுக்கத்துடன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். சரிதாவின் அருகில் கிடந்த சோபாவின் மீது சந்திரசேகரனை தள்ளிவிட்ட ஜேம்ஸ் கத்தினான். அங்கே இருந்து நீ அசஞ்சா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. ஜேம்ஸின் குரல் மிகவும் கடுமையாக ஒலித்தது. ஜேம்ஸ் ரிசீவரை எடுத்து டயல் செய்தான். கேட்கும் பகுதியை காதோடு பொருத்தி கொண்டான். ஹலோ, எஸ் நான் தான். உடனே 2 பேர் இங்கே வாங்க. ஹோட்டல் அப்சரா, ரூம் நம்பர் 18. ஓகே. ஜேம்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுடன் தொடர்பு கொண்டான் என்பது சந்திரசேகரனுக்கு புரிந்தது. அவன் நெஞ்சம் துணுக்குற்றது. அவன் மெதுவான குரலில் ஜேம்ஸை அழைத்தான். ஜேம்ஸ் ஜார்ஜ், வாயை மூடு! ஜேம்ஸ் அலறினான். கம்பீரமான நிமிடங்கள் அமைதியாக கழிந்தன. விரைவிலேயே வாசல் கதவை வெளியிலிருந்து சத்தம் கேட்டது. கதவை திறந்த ஜேம்ஸ் வெளியே வந்தான். சற்று நேரத்துக்குள் 2 போலீஸ்காரர்களுடன் அறைக்குள் திரும்பி வந்தான். சந்திரசேகரனும் சரிதாவும் திடுக்கிட்டனர். ஓர் உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இப்போது ஜெயிலுக்கு போகிறோம் நினைக்க சரிதாவின் கண்கள் நிறைந்தன. சந்தர்ப்பத்தை வீணாக்காமல் ஜேம்ஸ் பழி தீர்த்து கொள்கிறான். அந்த சமயத்திலும் சரிதா பாலனை நினைக்க தவறவில்லை. அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பார்? அவர் சொன்னபடி அங்கேயே பேசாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? கடவுளே! சந்திரசேகரன் பரிதாபமாக சரிதாவை பார்த்தான். அவள் மனதில் வெறுப்பு அலையடித்து கொண்டிருந்தது. சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். சந்திரசேகரனை சுட்டி காட்டிய ஜேம்ஸ் போலீஸ்காரர்களிடம் கூறினான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார் என்றவர்கள் சந்திரசேகரனின் இருபுறமும் நின்று கொண்டு சொன்னார்கள். நடடா! எதுக்காக? கோபம் குறையாதவனாக சந்திரசேகரன் கேட்டான். முதல்ல நடடா, எல்லாத்தையும் அங்கே போன பிறகு விவரமாக சொல்கிறோம். போலீஸ்காரர் ஒருவர் கோபத்துடன் இறைந்தார். இவர்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசினாலும் பயனில்லை என்று சந்திரசேகரனுக்கு தோன்றியது. ஜேம்ஸ் இவர்களிடம் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு மிக்கவனாக இருக்கிறான். ஒருவேளை ஜேம்ஸ் கொடுத்த பணம் இவர்களது பையில் இருக்கலாம். இருப்பினும் அவன் மறுபடி ஒரு தடவை முயற்சி செய்து பார்த்தான். ஜேம்ஸ் ஜார்ஜ், ப்ளீஸ் யூ ஷட் அப் ராஸ்கல்! ஜேம்ஸின் சீற்றம் இன்னும் தணியவில்லை என்று புரிந்தது. சந்திரசேகரின் மொத்த ஆசையும் அத்துடன் வலுவிழந்து அடிந்தன. போலீஸ்காரர்கள் சந்திரசேகரனுடன் அறையிலிருந்து வெளியேறினர். உடனேயே ஜேம்ஸ் அறைக்கதவை மூடினான். சரிதாவிற்கு என்னவெல்லாமோ புரிந்தது. தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பவில்லை, சந்திரசேகரனை மட்டும்தான் ஜேம்ஸ் ஏன் அவரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும்? தான் எந்தவிதமான புகாரும் சொல்லவில்லையே. இந்த ரவுடிக்கு தன்னை பழி தீர்த்து கொள்ள கிடைத்திருக்கிற வாய்ப்பா இது? சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்கிற வல்லூரா இது? தன் மீது வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது. தன்னால் ஜேம்ஸும் பட்டப்படிப்பை முடிக்கவில்லை. எத்தனை தடவை ஜேம்ஸ் தன்னிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறான். தான் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லையே. கடைசியாக சந்திரசேகரன் அறைந்து விரட்டினார். அந்த கோபமெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்து போகுமா? அடிபட்டு போன நாகப்பாம்பு இதுவரை சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்திருக்கும். தெரியாமல் கொள்ளாமல் முன்னாலேயே விழுந்து தொலைந்து விட்டோம்.
கொத்த போகிறது. விஷம் உடலுக்குள் பாயப் போகிறது. உடலெல்லாம் பரவப் போகிறது. நீளம் பாரிக்கப் போகிறது. உடல் மரத்து போகப் போகிறது. சரிதா பயந்தாள். பீதியுடன் நின்றிருந்தவளுக்கு எங்கிருந்தோ சற்று தைரியம் பிறந்தது போல் தோன்றியது. தன்னால் தப்பிக்க முடியாது என்பது தெரிந்தால் அவனிடம் மஞ்சம் திருப்பது போல் பேசினாள். தடையை எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு இல்லையா? எதுக்காக? ஜேம்ஸ் வீம்பாகவே கேட்டான். அவர் எதை ஆரம்பித்தாரோ அதை முடிக்கிறதுக்காக. தாக்குண்டவனை போல் ஜேம்ஸின் உள்ளம் துடித்தது. சரிதா! அந்த குரலில் இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு தட்டுப்பட்டது. 2 எட்டு முன்புறமாக வைத்து நெருங்கிய சரிதா உறுதியான குரலில் பேசத் தொடங்கினாள். வருடக்கணக்காக நீங்கள் என்னை வேட்டையாடினீர்கள். இன்னும் நீங்கள் திருப்தி அடையவில்லையா? இதோ உங்களது லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பழி உணர்ச்சியை தீர்த்து கொள்ளுங்கள். இப்போது நான் எந்தவிதமான பாதுகாப்பற்ற ஓர் அபலை, பலவீனமானவள். என்னோட ஷர்ட்டை நான் கலற்றி தந்தது எதற்கென்று தெரியுமா? என் மனசை கட்டுப்படுத்திக்கத்தான். கருணை நிரம்பியது போல் ஒலித்தது ஜேம்ஸின் வார்த்தைகள். நம்ப முடியாதவளாக சரிதா அவனை உற்று பார்த்தாள். ஜேம்ஸ் தொடர்ந்தான். சரிதா, நீ நினைக்கிறதை விட, ஏன் கற்பனை செய்கிறதை விட அதிகமான பெண்களை ஒரு காலத்தில் நான் கசக்கி எரிஞ்சிருக்கேன். ஆனால் அதில் எந்த ஒன்றுமே கற்பழிப்பாக இருக்கவில்லை. நான் எந்த காலத்திலும் விரும்பியதும் இல்லை. ஒரு வினாடி பேச்சை நிறுத்தியவன் சரிதாவை ஊன்றி பார்த்தான். நான் அப்படிப்பட்ட ஒருத்தனா இருந்திருந்தா அன்னைக்கே உன்கிட்டையும் அந்த மாதிரி நான் நடந்திருப்பேன். பழி வாங்கி இருப்பேன். வெறுமனே போஸ்டர் ஒட்டுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் நான் இறங்கி இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் அன்றைய ஜேம்ஸ் இல்லை. முழுசாக ஒரு ஜென்டில்மேன்னு என்னை சொல்லிக்க முடியும். உன்னை காப்பாற்றி அப்புறமா தண்டிக்கணும்னு நான் நினைக்கல. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை நல்லவானாக்கினது நீதான். அப்படிப்பட்ட உன் சம்மதம் இல்லாமல் ஒருபோதும் நான் உன்னை தொடமாட்டேன். பயப்படாதே. சரிதா பிரமித்தாள். இவர் இந்த அளவுக்கு மாறிவிட்டாரா? திரிந்து விட்டாரா? அப்படியானால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இவரும் இவரின் அப்பா அம்மாவும் தன்னிடம் வந்தது உண்மையான உள்ளத்தோடு தானா? எக்காரணத்தினாலோ சரிதா அப்போது அதை நம்பினாள். அது மட்டுமல்ல, நிம்மதியாக மூச்சுவிடவும் செய்தாள். அவளுடைய வேஷம் அப்போதும் ஷர்ட்டும் பெட்ஷீட்டும் தான். ஜேம்ஸ் பேண்ட்டும் பனியனும் அணிந்திருந்தான். சற்று தடித்திருந்த மீசை அவனின் இயல்பான எடுப்பான உடம்புக்கு கம்பீரம் அளிக்கவே செய்தது. உட்கார் சரிதா. நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்த ஜேம்ஸ் பேசினான். சரிதா மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். டீப்பாயின் மீது சுழன்று கொண்டிருந்த டேபிள் ஃபேன் இருவர் மீதும் பேதமின்றி காற்றை வீசியது. அவர்களின் உடம்பில் துளிர்த்திருந்த வியர்வை துளிகளை ஒற்றியெடுத்து உள்ளுக்குள் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. எதுக்காக நீ இங்கே வந்த சரிதா? ஜேம்ஸ் கேட்டான். ஜேம்ஸ், நீங்கள் இங்கே? ஒருவித தயக்கத்துடன் அவள் கேட்டாள். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். அவன் மறுபடி கேள்விக்கு தாவினான். சரிதா எல்லாவற்றையும் விவரமாக தெரிவித்தாள். ஓஹோ! ஆழ்ந்து இழுத்த சிகரெட் புகையை வெளியிட்டபடி பேசினான் ஜேம்ஸ். சாயந்தரம் நான் வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் எதிர்பாராமல் உங்களை பார்த்தேன். அந்த நேரத்திலிருந்து கண்காணிக்க ஆரம்பித்தேன். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் தங்கி இருக்கிற அறைக்கு பக்கத்து அறையே எனக்கு கிடைச்சது. அவன் சொல்வதை வியப்பு விலகாத விழிகளுடன் சரிதா கேட்டுக்கொண்டிருந்தாள். உணர்ச்சியற்ற குரலில் அவன் பேசி கொண்டிருந்தான். நீயாத்தான் உன் மாமாவோட ஜாலியாக புறப்பட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். நீ இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டியேன்னு கூட நான் வருத்தப்பட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது. சரிதா சற்றென்று குறுக்கிட்டாள். என் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் உங்களை கண்காணித்தேன். ஆனால் வெளியே போன சந்திரசேகரன் திரும்ப வந்த பிறகு அறைக்குள் சத்தம் உயர்ந்ததும் என் சந்தேகம் தவறுன்னு தோணுச்சு. உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் கதவை திறந்தேன். அதுக்குள்ளே நீயாவே இந்த அறைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சரிதா அவன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாள். ஒரு சில மணி நேரத்துக்குள் என்னவெல்லாம் நடந்துவிட்டன அவளால் நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை. வா போகலாம். அறையிலிருந்து வெளியேறிய ஜேம்ஸை தொடர்ந்து சரிதாவும் வந்தாள். இருவரும் சரிதா தங்கியிருந்த அறைக்கு வந்தனர். உள்ளே நடந்த போராட்டத்தின் அடையாளங்கள் தெரிந்தன. கண்ணா பின்னாவென்று விழுந்து கிடந்த நாற்காலிகளை சரியாக எடுத்து போட்டுவிட்டு சந்திரசேகரன் வீசி எறிந்த புடவையை வாங்கி கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்த கதவை தாளிட்டு கொண்டாள். வெளியே வந்த சரிதா புடவையின் முந்தானையால் ரவிக்கையின் கிளீசல்களை மறைத்து பொறுத்திருந்தாள். அவள் கையில் ஜேம்ஸ் கொடுத்த ஷர்ட்டும் பெட்ஷீட்டும் இருந்தன. சட்டை வாங்குவதற்காக அவன் கை நீட்டினான். ஐயோ, துவைச்சி தர்றேனே. வேண்டாம், பரவாயில்லை என்று சட்டையை வாங்கி போட்டுக்கொண்டவன் பெட்ஷீட்டை மடக்கி கையில் எடுத்து கொண்டான். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் கடலுக்கு திரும்பும் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும்.